காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கிட்டு எழும்பி பிரகாசிக்கிறவர்களா இருக்கணும். வேதத்துல கூட என்ன போட்டிருக்கு, எந்த மனுஷனையும் எப்படிப்பட்டவனா இருக்கட்டும், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியா யார் இருக்கிறதா? உங்களுடைய தேவன் இருக்கிறார், கிறிஸ்து இருக்கிறார். அப்ப நம்ம பிரகாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, எழும்பி பிரகாசி, எழும்பி ஆண்டவருக்குள்ளார பிரகாசி. அல்லேலூயா. உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மத்தேயுல கூட பாத்தீங்கன்னா புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, புத்தி உள்ள கன்னிகைகள் அவங்க காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய விளக்கையும் எண்ணெயும் திரியும் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்றாங்க, ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறாங்க. ஆனா புத்தி இல்லாத கன்னிகள் என்ன பண்றாங்க, காலம் இருக்கு, ஒரு நாளைக்கு தானே வரப்போறாரு, அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் நாள் இருக்கு, அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது, தள்ளி போட்டுட்டே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எப்படி நாரையும் அந்த பறவைகளும் என்ன பண்ணுதான், காலத்தை அறிந்து வேலையை செயல்படுத்துகிறதோ அதே போல நாமும் இருக்க வேண்டும். ஆண்டவர் பறவைகளை கவனித்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு.